Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் தமிழ் ஜனம் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர், பன்னாட்டு உறவுகள் குறித்த ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்ற திரு கண்ணன். வணக்கம். வணக்கம் மகேஷ். மத்திய கிழக்கில் குண்டுமழை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம சந்திக்கிறோம். அமெரிக்கா, ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம்லாம் சொல்லிட்டு இருந்த சூழலில் அடுத்த சில மணி நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஏன்? ரெண்டு தரப்பில் சொல்லலை, அமெரிக்க தரப்புலேருந்து சொல்லலை, ஈரானிய தரப்புலேருந்து நல்ல முன்னேற்றம், குட் ப்ரோக்ரஸ்ன்ட்டு அராக்சி அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னார். அமெரிக்க தரப்புலேருந்து அன்னைக்கு வியாழன் அன்னைக்கு February 26 அன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சது. 2 அமர்வுகளில் நடந்துச்சு. காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை. அதுக்கப்புறம் அந்த 2 அமர்வுகளில் முதன்முறையாக சர்வதேச அணுசக்தி முகவத்தினுடைய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ரஃபேல் குரோசி அவரும் இருந்தார். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி மாதிரி எனக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு இதற்கு எப்படி இந்த மத்தியஸ்தம் யார் பண்ணுறாங்கன்னா ஒமானிகள் பண்ணுறாங்க. ஒமானி வெளியுறவு அமைச்சரும் அங்கே இருந்தார். அவர் பதர் அல் புசைதின்ட்டு அவருக்கு பேர். அவர் என்ன சொன்னார், சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ்ன்னார். மிகப்பெரிய முன்னேற்றம் வந்திருக்கு. 2 பேரும் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு திறந்த மனதோடு, பரந்த மனதோடு அவர்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருந்தார்கள் அப்படின்லாம் சொன்னார். அடுத்த கட்டம் வந்து அவங்க 2 குழுவும் போய் அவங்களுடைய தலைவர்களோட பேசிட்டு தலைநகரங்களில் திரும்பி வந்த பிறகு இது வந்து நான் கூட நினச்சேன், ஒரு 51% ஒரு அமைதிக்கான வழியும், ஒரு 49% போருக்கான இடமும் இருப்பதாக நான் அன்னைக்கு நினச்சேன். ஏன்னா அது 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே ஜெனீவாவில் நடந்திருக்கு. February 6 முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒமானில் நடந்துச்சு. இவர்கள் பேசுகிறார்கள் என்பதே ஒரு பெரிய விஷயம். அதாவது ஆனால் நேரடியாக பேசுவதில்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர்கள் வந்து இது நேரடி டிரெக்ட் டாக்ஸ் கிடையாது. இடையில அவர்கள் மத்தியஸ்தர்கள் போய் வருவார்கள். அவர்கள் 2 பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க. இந்த பேச்சுக்கள் முடிஞ்ச February 26 பேச்சுக்கள் முடிஞ்சது. February 27 முதன்முறையாக அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார், நான் மகிழ்ச்சியாக இல்லை, ஐ எம் நாட் த்ரில்ட் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வேண்டியதை அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லைன்றார். என்ன அவருக்கு வேணும்? நாங்கள் ஒரு அணுசக்தியாக மாற மாட்டோம் அப்படின்ற உத்தரவாதம் வேணும். 400 கிலோகிராம் யுரேனியம் அவர்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க நாட்டில் இருக்கு இன்னும். அதை வந்து கொடுத்துடணும். 2வது, அது எந்த அளவுக்கு செறிவூட்டியிருக்காங்கன்னா 3.67% நீங்கள் செறிவூட்டினீங்கன்னா அதை மருத்துவ பயனுக்கோ அல்லது சக்தி பயனுக்கோ பயன்படுத்தலாம். அதற்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா 60க்கு மேலே போச்சுனாலே அதை அணு ஆயுத தலையாக நீங்கள் மாற்றலாம். இவர்கள் 60க்கு மேலே அதை செறிவூட்டி வச்சுருக்காங்க. அதனால் செறிவூட்ட மாட்டோம். அப்புறம் அங்கே இனிமேல் இந்த யுரேனியம் செறிவூட்டுற வேலையவே அவர்கள் பண்ணக்கூடாதுன்ற ஒரு உறுதிமொழி. இவர்களுக்கு மருத்துவ ரீதியாக வேணும் அப்படின்னா வெளியில் செறிவூட்டப்பட்டு அது இங்கே வரும், அங்கே செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் வந்து சில தீர்வுகள். இந்த தீர்வு நான் சொன்ன இந்த வெளியில் செறிவூட்டி உள்ளே வர்றது. அதுக்கப்புறம் பதர் அல் புசைதி சொன்ன இன்னொரு தகவல் என்னென்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் அவர்கள் இருப்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஸ்டாக் பைலிங் அதை பண்ண மாட்டாங்க. அது இருந்தால் தானே வந்து பண்ண முடியும். இருப்பு இருந்தால், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதை வச்சுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சில தீர்வுகள், சில யோசனைகள் முன்வைக்கப்பட்டு 2 தரப்பும் வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அமெரிக்கர்கள், அதிபர் ட்ரம்ப்பினுடைய மனசில் இவர்கள் பேச்சுவார்த்தைகளில் நம்மளை மூழ்கடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஏன்னா போன ஒப்பந்தம் 2015 வந்தபோதே 3 வருஷத்துக்கு பிறகு தான் வந்துச்சு அந்த ஒப்பந்தம். இப்போது சர்வதேச அணு சக்தி முகவத்தினுடைய கணிப்பு என்னென்னா, இந்த அணு தலையாக மாற்றுவதற்கு ஒரு சில மாதங்கள் தான் அவங்களுக்கு தேவை. பிரேக் அவுட் டைம்ன்றது இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே அவர்களால் ஒரு அணு ஆயுத தலை வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்றது அவர்களுடைய கணிப்பு. அதனால் இவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் நம்மளை மூழ்கடிச்சு, அதுக்கப்புறம் முன்னாடி போன ஜூனில் குண்டு போட்டு தாக்கின இடங்களில் அவர்கள் செப்பனிட தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்ட்டு வானிலிருந்து எடுத்த படங்கள் காட்டுது. அவர்கள் மீண்டும் செறிவூட்டுற வேலைக்கு போகலை, ஆனால் அந்த தடங்களை, அந்த 3 இடங்களை வந்து அவர்கள் தாக்குனாங்க. ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான்.
இந்த 3 இடங்களை அவர்கள் திருப்பி அதை வந்து பழுது பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் படங்கள் காட்டுது. அவர் என்ன நினச்சிருக்கணும், அவருடைய கணிப்பு என்னென்னா, இவர்கள் நம்மளை பேச்சுவார்த்தைகளில் மூழ்கடித்து அவர்கள் நினச்சதை சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சிருக்கணும். ஏன்னா அதை பண்ணிட்டா அவர்கள் தொட முடியாத உயரத்திற்கு போய் விடுவார்கள். they'll become untouchable. எப்படின்னா, இப்படி எடுத்துக்கலாமா, பேச்சுவார்த்தை ஒருவேளை அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லாமல் போயிடும், அது ஈரானுக்கு தான் சாதகமாக போகும் அப்படிங்கிற ஒரு இல்லை பேச்சுவார்த்தையில் அவங்க நேரம் வாங்குறாங்க. அவர்கள் உங்களோடு பேசிக்கொண்டே இந்த பக்கம் உங்களை அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஏன்னா வடகொரியர்கள் அப்படி தான் பண்ணாங்க. அவருக்கு முன்னாடி இருந்த அதிபர்களோட அவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிட்டாங்க. அவங்கள நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவங்க காப்பீடு வாங்கிட்டாங்க. உங்ககிட்ட அணுசக்தி இருக்குன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா மாதிரி, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை தொட முடியாது. இப்போ இன்னைக்கு வந்து அது ஒரு அணுசக்தி நாடாக இருந்திருக்குமானால் இந்த தாக்குதல்கள் நடக்குமா? இந்த சிந்தனை வராதா? அதுக்கு அதை நோக்கித்தான் அதனால் அவர்கள் பயணம் பண்ணாங்க. இவ்வளவு பொருளாதார தடைகளை தாங்கி கொண்டு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் எல்லாம் நசிஞ்சு போய் இவ்வளவு துன்பங்களை அவங்க தாங்கிக்கிட்டு அதை நோக்கி பயணப்பட்டதுக்கு காரணம் அது வந்து ஒரு முழு காப்பீடை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவர்களுடைய பிரதான எதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை அவர்கள் ஒரு வழியாக, இஸ்ரேல் அவர்களுடைய ஜென்ம பகை, அவர்களை நாம் எதிர்க்கக்கூடிய வலு இப்போவே அந்த வலு இருக்குது. ஆனால் அதை விட அதிகமான ஒரு வலுவும் அவர்கள் இஸ்ரேல் வந்து ஒரு அணுசக்தி 1960களில் அவர்கள் அணுசக்தி நாடாக மாறிட்டாங்கன்றது தான் எல்லாருடைய கணிப்பும். அவர்கள் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஸோ இதுதான் இந்த சூழல். அதனால் ரெண்டாவது இன்னொரு அவருடைய கணக்கு என்னென்னா, ஸோ இது இன்னொரு வடகொரியாவை மாறிடக்கூடாது. அவர் 3 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அந்த பொதுவாக ஒவ்வொரு சுற்று பேச்சுவார்த்தைகளின் போதும் அடுத்து அந்த அமெரிக்க சார்பில் அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர், அவருடைய தனித்தூதர் ஸ்டீவ் விட்காஃப் 2 பேரும் கலந்துக்கிறாங்க. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஜாரட் குஷ்னர் சொன்னதில்லை, ஸ்டீவ் விட்காஃப் சொல்லுவார், பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு, அடுத்த வாரம் சந்திக்க போகிறோம் அப்படி இப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே அவர்கள் சொல்லலை. ஒரு ஆழ்ந்த மௌனத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். அதுக்கப்புறம் தான் இவர் சொன்னார், நான் பெரிய கணிப்பில் இல்லை, ஐம் நாட் த்ரில்ட் அப்படின்னு சொன்னார். அவருடைய இன்னொரு கணிப்பு என்னென்னா, பேச்சுவார்த்தைகளில் மூழ்கடித்து விடுவார்கள் அப்படின்றது ஒன்று, அவருடைய எண்ணத்தை சொல்கிறேன். இன்னொன்று வந்து இதுதான் அவர்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய தருணம். ரொம்ப பலவீனமாக 47 ஆண்டுகளில் இவ்வளவு பலவீனமாக அவர்கள் எப்போதும் இருந்ததில்லை. இந்த தருணத்தை விட்டுட்டோம்னா அவர்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அபாயத்தை முழுமையாக தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போயிடும்ன்ட்டு அவர் நினச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 3வதாக, இதுதான் முதல் காரணம், வரலாற்றிலே அவரே சொல்கிறார், அவருடைய பேச்சில் 8 நிமிட காணொளியில் சொல்கிறார், வேறு எந்த அதிபரும் செய்ய துணியாததை நான் செய்ய துணிந்திருக்கிறேன்றார். இதில் வந்து பல அமெரிக்க உயிர்கள் சேதம் கூட அடையலாம், உயிர்கள் பலியாகலாம் அப்படின்லாம் வேற சொல்கிறார். அப்போது இந்த மடூரோவை அவர் பிடிச்சு கொண்டு வந்தபோது அங்கே உயிர் சேதம் எதுவும் நடக்கலை. பெரிய ஒரு விமானத்திற்கு ஒரு சின்ன சேதம் வந்துச்சு, இழப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விமானிக்கு 4 இடங்களில் காலில் குண்டுப்பட்டு அவர் ரொம்ப பிழைக்கிறதுக்கே முடியாத நிலையிலிருந்து பிழைத்து வந்துட்டார். அவருக்கு அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய குடியியல் விருது அதை கொடுத்துருக்காங்க, நம்ம ஊரில் பாரத ரத்னா மாதிரி, பிரசிடென்ஷியல் ஃப்ரீடம் மெடல். நான் என்ன நினச்சேன், அமெரிக்க வீரர்களை பணயம் வைத்து, அவருடைய உயிரை பணயம் வைத்து அவர் இந்த விளையாட்டை விளையாட மாட்டார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் முதல்லையே இதை வந்து முடிவு பண்ணிவிட்டு உயிர்கள் பலி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். 3 பேர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. உங்களுக்கு அது குவைத்தில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அது இன்னும் நமக்கு சரியாக தெரியல எங்கன்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் அவர் இறங்கியிருப்பதற்கு காரணம், வரலாற்றில் இன்னொரு வடகொரியாவை உருவாக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் தன்னுடைய முயற்சியால் அதை தள்ளி போட்டோம் அப்படின்ற பேர் வரணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு நொபல் பரிசு மேலே ஒரு பெரிய மோகம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவருக்கு நொபல் பரிசெல்லாம் அவர் வாழ்நாள் முழுக்க கிடைக்க போகிறதில்ல. அதை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். அதை முடிவு பண்ணிவிட்டு இந்த தாக்குதலுக்கு போயிருக்காரு. அப்புறம் இஸ்ரேல் வந்து அவருக்கு கொடுக்குற ஊக்கம்னு சொல்லுவேன் நான், அதை அழுத்தம்னு சொல்ல மாட்டேன். அவர் மட்டும்தான் அவரே முடிவு பண்ணி அவரே செயல்படுறவர். அவரை யாரும் வந்து நீங்கள் வந்து அவரை போய் உங்கள் பேச்சுக்கு நம்ப வைக்கிறதெல்லாம் சிரமம். அதனால் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு இதை ஒழிச்சிடுறது தான் சரி அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல. நமக்கு இன்னும் இதெல்லாம் தொடக்க காலத்தில் இருக்கும். நம்ம 2 நாள் ஆயிருக்கு இந்த போர் தொடங்கி. இந்த 2 நாள்லேயே இந்த போர் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆமாம், அதில் இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப
வெறும் இந்த அணுசக்தி மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை இன்னும் வேறு காரணங்கள் எதுவும் இருக்கா? இந்த எரிவிசை கணை, அதாவது ஏவுகணை, எரிவிசை ஏவுகணை, அதாவது பெலிஸ்டிக் மிசைல்ஸ், அந்த எரிவிசை ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து இஸ்ரேலை தொட முடியும். இன்னைக்கு அந்த ஏவுகணையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை, அந்த ப்ரோக்ராமை அவர்கள் முடக்கணும், அதை அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த தாக்குதல்கள்லாம், அந்த தடங்களெல்லாம், அந்த மிசைல்ஸ் இருக்கிற இடங்கள், ஏவுகணைகள் இருக்கிற இடங்களை அவங்க தாக்குறாங்க, அதை நிர்மூலப்படுத்திடணும்னு நினைக்கிறாங்க. பின்னாடி இப்படியே விட்டால் அமெரிக்கா வரைக்கும் வரக்கூடிய 11,500 கிலோமீட்டர், இஸ்ரேல் 2,300 கிலோமீட்டர் தான், 11,500 கிலோமீட்டர் எட்டக்கூடிய எரிவிசை ஏவுகணைகளை அவர்களால் செய்ய முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை நடக்கலாம், தெரியாது. அது இன்னொரு காரணம். மூன்றாவது காரணம், அவர்களுடைய ப்ராக்சிஸ், பினாமிகள், பதிலிகள், ஹெஸ்பொல்லா, ஹமாஸ், இவர்களுக்கெல்லாம் அவர்கள் தருகின்ற ஆயுத ஆதரவு, தார்மீக ஆதரவு, நிதி ஆதரவு, மற்ற ஆதரவு, இதெல்லாம் தடுக்கணும், இதெல்லாம் நிறுத்திடணும் நீங்கள் அப்படி. இந்த 3 கோரிக்கை இதில் மிக முக்கியமானது, நான் நினைக்கிறேன் 90% மிக முக்கியமான ஒரு நிபந்தனை வந்து அவர்கள் அணுசக்தியாக மாறும் எண்ணத்தை அவர்கள் அடியோடு கைவிட வேண்டும் என்பது. அதே போல் இஸ்ரேல் வந்து ஈரானில் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து லெபனான் மேலும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தடுத்து பார்க்குறப்ப ஈரான் சுற்றி இருக்கிற நாடுகளில், குவைத்து, கத்தார், சவுதி, அங்கெல்லாம் தாக்குதல் ஈரான் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இது எதை நோக்கி போகுது? அதுதான் எனக்கு சரியாக தெரியல, குழப்பமாக இருக்குது. அது விபரீதமாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த தாக்குதல்கள் அவர்கள் அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க வீரர்களையும் நோக்கித்தான் இந்த எங்களுடைய இலக்குன்னு ஈரான் சொன்னாலும் கூட அப்பாவி மக்கள் உயிரிழப்பு நடக்கிறது. அப்புறம் பொதுமக்கள் இருக்கக்கூடிய, அதாவது குடிகள் இருக்கக்கூடிய, சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த தாக்குதல், அந்த கணைகள் போய் விழுது. அதில் இப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 நாள் பங்கு சந்தையை மூடிட்டாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தில். அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த நாடுகள்லாம் ஒரு மிகப்பெரிய பதட்ட நிலை இருக்குது. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் இதெல்லாம் மூடி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து அரபு உலகம் வந்து ஒரு மாதிரி ஒரு கலவையான எண்ணம் வைத்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து இந்த ஷியா சன்னி அந்த டிவிஷன், அந்த பிரிவு இருக்கும். இந்த அரபு நாடுகள் பெரும்பாலும் வந்து சன்னி நாடுகள். நாங்கள் உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல, எதுக்கு நீங்கள் எங்களை தாக்குறீங்க? நாங்கள் தோழமை அமெரிக்காவோட, நீங்கள் கூட 70 வரைக்கும் தோழமையோடு தான் இருந்தீங்க அமெரிக்காவோட, எங்களை எதுக்கு தாக்குறீங்க? அவர்களை தாக்குறது, எங்கள் நாட்டில் அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம், தளங்கள் அமைச்சிருக்கோம், அவங்களோட ஒரு இராணுவ தோழமை வச்சுருக்கோம். உங்களுக்கு எங்களை தான் தாக்க முடியுன்றதுனால நீங்கள் தாக்குறீங்க, அது நியாயம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அது இந்த ஷியா சன்னி வித்தியாசமும் கொஞ்சம் தலை தூக்கலாம். இதை கடந்து இன்னொரு ஒரு எண்ணமும் இருக்கலாம். நாம் எல்லாரும் இஸ்லாமியர்கள், நாம் எல்லாரும் இஸ்லாமிய பெருமக்கள். இதில் இஸ்லாத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருவர், வேறொருவர் இந்த இஸ்லாமிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தாக்குகிறார், அதை நாம் பொறுத்து கொள்வதா? அதை நம்ம பாகிஸ்தானில் பார்க்குறோம். கராச்சியில் அவங்களுடைய துணை தூதரகத்தை அவங்க அடித்து உடைச்சதெல்லாம் பார்க்குறோம். அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் என்கிற இதில் அவங்க சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அப்படி இல்லை. அப்படி நிறைய நாடுகளை ஈரான் பகைத்திட்ட ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த நாட்டுக்குள்ளேயே தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு வந்திருக்கு. அப்படின்னா பிற நாடுகளை ஈரான் பகைத்து கொண்டதும் ஒரு காரணமாக இருக்குமா அந்த தாக்குதல்? இல்லை, அவர்கள் பகைத்து, அதாவது இந்த ஷியா சன்னி மோதல் என்பது ரொம்ப ஆழமான ஒரு மோதல். அது பல 1300 1400 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. அது வந்து ஒரு பங்காளி சண்டை மாதிரின்னு வச்சுக்கணும் நீங்கள். அந்த மாதிரி அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம், இந்த காலப்போக்கில் அதில் வந்து கருத்தியல் ரீதியாக கூட அவர்களுக்குள் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, கொள்கை அடிப்படையில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பிறகு இந்த சமீப காலங்களில் அதனால் அரபு நாடுகள் மத்தியில் ஈரானை நினைத்து ஒரு அச்சமும் ஒரு அசூயையும் எப்போவுமே இருக்கும். 2008 விக்கிலீக்ஸ் கேபிள் ஒன்று இருக்குது. அந்த கேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரசர் அப்துல்லா அவருடைய தூதர், அமெரிக்க தூதர், அவர் சொல்கிறார், அந்த ரயன் கிராக்கர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜென்ரலை சந்திக்கிறார், மன்னர் சந்திக்கிறார், அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இந்த தூதரும் இருக்கார், சவுதியுடைய அமெரிக்க தூதர் அந்த இடத்துல இருக்கார். அவர் சொல்கிறாரு, அங்கே
அந்த பேச்சுவார்த்தைகளின் போது சொல்கிறார், பாம்பனுடைய தலையை வெட்டி வீழ்த்தி விடுங்கள் அப்படின்ட்டு ஈரானை பாம்புன்னு சொல்கிறார். யார் சொன்னதா சொல்கிறார்? அரசர் சொன்னார்னு சொல்கிறார். அதனால் இது 2008. இப்பயும் பாம்பின் தலை வெட்டப்பட்டதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? தாக்குதலுக்கு. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கு, அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு குடையின் கீழ் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நம்ம போக போக தான் பார்க்கணும். எனக்கு இந்த போர் தொடர வேண்டாம்ட்டு எல்லாரும் மாதிரியும் தான் நானும் நினைக்கிறேன். அது தொடரக்கூடாது அப்படின்னா அமெரிக்க வீரர்களும் அமெரிக்க அசெட்ஸ் சொத்துக்களும் அமெரிக்க தளவாடங்களும் இதெல்லாம் பாதிப்புக்கு அதிகமாக உள்ளாச்சுன்னா மிகப்பெரிய அழுத்தத்தின் கீழ் அதிபர் ட்ரம்ப் வருவார். இந்த போரை அவர் தொடங்குறதுக்கே அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கிறதா இல்லை. இப்போ ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. 27% பேர் தான் இந்த போருக்கு ஆதரவாக இருக்காங்க. நியூயார்க்கோட மேயர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் தெரிவிக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் ஜோரான் மம்தானி, அவர் அவங்க தந்தையார் ஒரு முஸ்லிம், அவரும் ஒரு இஸ்லாமியர்னு நினைக்கிறேன். அதனால் அவர் ஒரு பரந்த நோக்கு உள்ளவர். யார் இதை ஆதரிச்சு, இந்த இஸ்ரேலை தவிர வேறு யார் இந்த போரை ஆதரிப்பாங்க சொல்லுங்கள்? நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட அந்த அணுசக்தியை தாண்டி வேறு ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு ஏன் கேட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய அந்த விவகாரத்தினுடைய அது மறைக்கிறதுக்காக கூட ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு முடிவு. எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? நெருப்பை ஒழிச்சு வைக்க முடியுமா? அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் மூப்பினில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு பாரதி பாடினான். அதனால் நீங்கள் ஒரு சின்ன பொரியை நான் மறைச்சு வைக்கிறேன்னா அந்த பொரியை நம்ம வீட்டையே எரிச்சிடும் இல்லை. 30 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு, இன்னும் 30 லட்சம் இருக்குது. அந்த 30 லட்சம் வெளியே வந்தால் அதில் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் அதிபர் ட்ரம்ப்பினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை பற்றிய விசாரணைகள்லாம் முன்னாடியே நடத்திட்டோம் அப்படின்னு FBI சொல்லுது. இதெல்லாம் அவர் மேலே பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்லுது. நாளாவட்டத்தில் இந்த 30 லட்சம் ஆவணங்களும் கூட வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் அந்த உண்மை வெளியே வரும். அது எப்போ வரும்ன்றதை நம்ம காத்திருக்கணும். இந்த போரை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் நடத்த முடியும்? இதை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒத்தி போட முடியும்? அப்புறம் இன்னும் ஒரு 35 மாதத்தில் அவருடைய பதவி முடிஞ்சிடும். அதற்கு பிறகு இது வராதுன்ட்டு என்ன ஒரு முடிவு கண்டறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அப்படித்தான் எனக்கு தோணுது. அவர் வரலாற்றில் தான் வேறு எந்த அதிபரும் செய்யாத ஒன்றை தான் சாதித்து விட்டதாக. அவர் மடூரோவை பாருங்க, கைப்பற்றி எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்படி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1988 புஷ் சீனியர், இளையவருடைய அப்பா, அவர் பனமால அந்த மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கையை நடத்தி மேனுவல் நாரியேகா அப்படின்றவரை அவரை கொண்டு வந்துட்டார். அவங்கள அவர் மணி லாண்டரிங், பணத்தை செலவை செய்வது, அந்த மாதிரி குற்றங்களுக்காக அவரை கொண்டு வந்து அவர் அதுக்கப்புறம் அமெரிக்க நீதிமன்றங்களில் நீதியை சந்தித்து அதுக்கப்புறம் திருப்பி அவர் போனார். அதெல்லாம் நடந்துச்சு. இவர் மேலே இவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறார். மடூரோவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு போதை மருந்து பயங்கரவாதின்றார், நார்கோ டெரரிஸ்ட்னு சொல்கிறார். ஸோ அதில் நல்ல வேளைக்கு அவருக்கு அது சுமூகமாக முடிஞ்சது. எந்த விதமான ஆட்சி மாற்றம் இல்லாதையே அவருக்கு வேண்டியதெல்லாம் அங்கே நடக்குது. அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. இது ஒரு மிகப்பெரிய நாடு, அது மாதிரி 3 மடங்கு பெரிய நாடு. இங்கே 9 கோடி பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 3 கோடி பேர் தான் இருக்காங்க. இது தென்னிந்திய அளவுக்கு பெரிய நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டு மக்கள் அங்கே இருக்கவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள் பெரும்பாலானவர்கள், இங்கே அப்படி கிடையாது. அதனால் இதில் ஒரு மத ரீதியான ஒரு மிகப்பெரிய சிக்கலும் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறீங்க. மிகப்பெரிய நாடு, சற்றேறக்குறைய 9 கோடி பேர் மக்கள் அப்படிங்கிறப்ப அமெரிக்காவுடைய இந்த தாக்குதல் என்பது ஒரு இறையாண்மை உள்ள நாட்டுக்குள்ளே இப்படி போய் அத்துமீறி தாக்குதல் நடத்துறது ஒரு கண்டனம், இன்னும் ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஈரான் மற்ற நாடுகளை பகைத்து கொண்டதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சர்வதேச அளவில் ஐநா இதில் தலையிடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாதுகாப்பு கவுன்சில் கூடினாங்க, அதுக்கப்புறம் ஐநா ஒரு அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல ஈரானியர்கள் மற்ற நாடுகளை பெருசாக பகைச்சிக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கல. சுற்றி இருக்கிற நாடு அதுதான், அப்படி நான் நினைக்கல. அப்புறம் சமீப காலங்களில் அவங்க சவுதியோட கூட சீனாவுடைய உதவியோடு அவர்கள் உறவை புதுப்பித்திருக்கிறார்கள். அதனால் அது ஒரு பெரிய காரணம் அல்ல. இது இஸ்ரேலுக்கு ஒரு நிரந்தர தீர்வை இப்போதைக்கு யார் நிரந்தரமாக என்ன பண்ண முடியாது. எதுவுமே நிலைத்த தன்மை உள்ளது கிடையாது, அது நமக்கு நல்லா தெரியும். அவருடைய பார்வையில் எவ்வளோ தூரம் ஒரு நிரந்தர தன்மையை வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி தந்துடணும்னு நினச்சதை இஸ்ரேலுக்காகவும் அவர் பண்ணியிருக்கலாம். இஸ்ரேல் நிறைய அவரை
அதற்கு நீங்கள் தயவுசெய்து பண்ணுங்க, இதை விட்டுட்டோம்னா அப்புறம் வேறு வாய்ப்பே இருக்காதுன்ட்டு அவர் வடகொரியாவிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள், அதனால் அவர் இது பண்ணியிருக்கோம். ஒன்று, நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி கேட்குறீங்க, இறையாண்மையை பற்றி கேட்டீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு ரஷ்யா யுக்ரைன் உள்ள போய். 5ல் 1 பகுதி யுக்ரைனை ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்கு. இது வரைக்கும் ஒரே ஒரு வரி தீர்மானத்தை தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையால் போட முடிஞ்சிருக்கு. அது என்னென்னா, இந்த போர் அமைதியாகணும், இந்த போர் முடிவுக்கு வரணும், அமைதியை எட்டணும். அது ஒரே ஒரு வரி தீர்மானம். நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஏன்னா இந்த 5 நிரந்தர உறுப்பினர்களுக்கு அந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் ஒத்துக்கணும். ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு 10 சுழல் உறுப்பினர்கள் இருக்காங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவங்க. அதில் பாகிஸ்தான் இந்த முறை இருக்குது. அவர்களில் இந்த 10 பேரில் இன்னும் 4 பேர் ஒத்துக்கிட்டாதான் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியும். இந்த 5 பேருக்கு எதிராக, இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் அமெரிக்கா வீட்டோ பண்ணிட்டோம், அதை தள்ளுபடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ரஷ்யா இதற்கு முன்னாடி பண்ணுச்சு. அதனால் வேலையே பயிரை மேயுதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெறும் வலியுறுத்தல் மட்டும்தான் சொல்லணும். பேச்சளவில் தான் நம்ம போய் ஒரு துக்கம் விசாரிக்க போகும்பொழுது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு தான் ஐநாவுடைய நிலைமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இன்னொன்று பார்க்குறப்ப சார், நம்மளுடைய பிரதமர் இஸ்ரேல் போயிட்டு வந்து அடுத்த ஒரு நாட்களில் இந்த தாக்குதல், இப்போ இந்தியாவுடைய இந்த இடத்துல இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து என்னவாக இருக்கிறது? இல்லை, நமக்கு முதல்ல இஸ்ரேலுடைய நம்ம தூதரக உறவை எப்போ தொடங்கணும் அப்படின்னா நரசிம்மராவ் காலத்தில் தொடங்கணும், 92ல். அதுக்கப்புறம் இன்றைக்கி 30 சில்லற ஆண்டுகளாக நாம் அவர்களோட நெருக்கமாக இருக்கோம். இப்போ அவர்களோட இருக்கக்கூடிய அந்த உறவை நம்ம ரொம்ப ஆழமாகவும் அகலப்படுத்தியும் இருக்கிறோம். ஏன்னா இஸ்ரேலும் நாமும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கூட்டாளிகள்ன்ட்டு டெல்லியில் இருக்க நம்முடைய தலைவர்களும் நம்முடைய வியூக அமைப்பாளர்களும் நம்முடைய தொழில்நுட்ப ஆட்களும் நுண்ணறிவு பிரிவை சேர்ந்தவர்களும் நினைக்கிறாங்க. அவர்கள் பயங்கரவாதத்தை ரொம்ப நாளாக அவர்கள் எதிர்கொண்டதுனால அவர்கள் அதில் பெரிய இடத்துல இருக்காங்க. அவர்களுடைய உளவு முகவம் இருக்கு இல்லையா, மொசாட், அது ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்ற அது மாதிரி ஒரு முகவம் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த அரசு வந்த பிறகு இந்த 11 ஆண்டுகளில் இந்த உறவு இன்னும் மேலும் ஆழமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் எப்போ வேணாலும் நடக்கலான்ற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு துணிவோட இவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் அங்கே போகிறார் அப்படின்றதே நீங்கள் இந்த உறவனுடைய ஆழத்தை காட்டுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் போகிற வரைக்கும் இந்த போர் தொடங்கலைன்றதும் இந்த உறவனுடைய ஆழத்தை காட்டுவதாக நான் எண்ணுகிறேன். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? எதிர்கட்சிகள் இப்படி கேட்குறாங்க. தெரிஞ்சிருக்கலாம், என்ன பெருசாக அவரால் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இந்த போரை யார் நிறுத்த முடியும் இல்லையா? அதனால் அப்படி இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்க நேரத்தில் ஒரு பிரதமர் தொடர்ந்து அந்த பயணத்தை, முன்னாடியே ஏற்பாடான அந்த பயணத்தை தொடர்ந்து செய்ய போகிறார் அப்படின்றதே இந்த உறவு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கெட்டியான ஒரு உறவாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நடுநிலை பொதுவாக நம்ம அணிசேரா கொள்கையில் இருக்கோம். நமக்கு பெரிய எதிரினா ஒரே ஒரு எதிரி தான், அது பாகிஸ்தான் தான். சீனா முன்னாடி நமக்கும் அவங்களுக்கும் எல்லை தகராறு வந்துச்சு 62ல். அதிலிருந்து நமக்கு சீனா மேலே ஒரு கலவையான எண்ணம் இருக்குது. அவர்கள் பெரிய நண்பர்களும் அல்ல, நம்முடைய நலன் விரும்பிகளும் அல்ல. ஆனால் அவர்களை விட்டுட்டு நம்ம வாழ முடியாது. அவர்கள் அண்டை நாடாக இருக்கிறார்கள், மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறார்கள். நம்ம பொருளாதாரம் மாதிரி கிட்டத்தட்ட 5-6 மடங்கு பெரிய பொருளாதாரம். அதனால் அவர்களோட நம்ம பகச்சிக்கிட்டு வாழ முடியாது. ஆனால் பாகிஸ்தான் நம்முடைய பிரதான எதிரின்னு நம்ம நினைக்கிறோம். இதை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் நாம் நடுநிலை தான் வகிக்கிறோம். அரபு நாடுகளில் நம்முடைய மக்கள், வளைகுடா நாடுகளில் குறிப்பாக இந்தியர்கள், தமிழர்கள் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு எந்த குந்தகமும் வரக்கூடாதுன்றது நம்முடைய கணிப்பு. அதனால் இஸ்ரேல் பக்கம் நம்ம நிறைய சாஞ்சோம்னா அங்கே சிக்கல் வரலாம். அதனால் நாம் நடுநிலை எடுத்திருக்கோம். நாம் இது வரைக்கும் என்ன சொன்னோன்னு தெரியல எனக்கு. இந்த போர் தொடங்கின பிறகு இந்த போர் முடிவுக்கு வரணும், பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு எட்டப்பட வேண்டும்ட்டு நாம் வழக்கமாக சொல்கிறது தான் சொல்லியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற இந்தியர்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம், கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பாக நீங்கள் அவங்கள கொண்டு வந்து அவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கார்கள். அவர்கள் காப்பாற்றுவார்கள். அங்கே நிறையா நம்ம இந்தியர்கள் மாதிரியே பிலிப்பீன்ஸ்லேருந்து வந்து வேலை செய்கிறவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கார்கள். எத்தியோப்பியாவிலிருந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க. பல நாடுகள்லேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. பொருளாதார ரீதியான்னு பார்க்குறப்ப ஒரு போர், ரஷ்யா யுக்ரைனுடைய அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
இப்போ அதுபோல் அடுத்து ஒன்று தொடங்கியிருக்குங்கிறப்ப என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படும்? ஏற்கனவே தாக்கம் தொடங்கிடுச்சு. 12% என்னமோ எண்ணெயுடைய விலை உயர்ந்துருச்சுன்ட்டு நான் படிக்கிறேன். முதல்ல 60 சில்லற டாலர் இருந்துச்சு ஒரு பீப்பா. இப்போ வந்து 78 என்னமோ போயிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் நான் வாசித்தேன். இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா அவர் 4-5 வாரங்கள் இந்த போர் நடக்கும்ன்ற மாதிரி தாக்குதல்கள் தொடரும்னு சொல்லியிருக்கார் நேற்று அதிபர் ட்ரம்ப். அது நடக்குமானால் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மஸ் ஜலசந்தி, அதை மூடிட்டாங்க அவங்க. அது அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அது வழியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1.5 கோடி பீப்பா எண்ணெய் பயணமாகிறது. அது வந்து 20% உலக எண்ணெய் வரத்தில் அந்த மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் நேற்று ஓபெக் ப்ளஸ் நாடுகள், அதாவது இந்த எண்ணெய் உற்பத்தி நாடுகள், அந்த குழுமம் அவர்கள் வந்து இன்னும் நிறையா எண்ணெயை 2 லட்சத்துக்கு மேலே பீப்பாய் எண்ணெயை அதிகமாக உற்பத்தி செய்து சந்தைக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் முனைவதாக ஒரு எண்ணத்தை நேற்று சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்படி நீங்கள் காதை இப்படி சுற்றி தொடணும். இந்த பாதை இல்லைன்றதுனால எண்ணெய்க்கு வந்து பஞ்சமில்லை. அதை கொண்டு வருவதில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் வந்து இப்படி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் போய் அடைகிற ஒரு இடத்த நீங்கள் 8 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அந்த மாதிரி ஒரு நகல். இன்னைக்கு ஈரானுடைய தாக்குதல் பார்க்குறப்ப சவுதி உள்ளிட்ட இடங்கள்ல எண்ணெய் கிணறுகளை நோக்கிய தாக்குதலாக இருக்குது. இல்லை, அது வந்து ஷார்ட் சைட்டடுன்னு நான் நினைக்கிறேன். அவர்கள் அமெரிக்க தடங்களை வரைக்கும் தாக்குற வரைக்கும் அவங்க சொல்லிக்கலாம், எங்களுடைய எதிரிகள் அவர்களை தாக்குறோம், உங்கள் நாட்டில் அவங்க இருக்காங்கன்ட்டு. மற்ற இந்த மாதிரி அவர்களுடைய வளங்களை, அவர்களுடைய சொத்துக்களை, அசெட்ஸை அவர்கள் தாக்குறாங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட நாள் பகையையும் ஒரு வெறுப்புணர்வையும் கொஞ்சம் நீண்ட நாள் வெறுப்புணர்வையும் அவங்க விதைச்சிரும்னு தோணுது எனக்கு. இப்போ ஈரானை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறப்ப அவங்கள ஏற்கனவே பொருளாதார தடைகள் இருக்குது, பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது. அந்த நாட்டு மக்களே பல இடங்களில் போராடினதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த சூழலில் அவங்க இன்னமும் அந்த அணுசக்தியே இவ்வளோ நாட்டமும் ஏவுகணை தயாரிப்புலையும் இஸ்ரேலுடைய அந்த மோதலையும் ஏன் தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க? இதை 2 விதமாக பார்க்கலாம். முதல்ல, நாம் ஒரு அணு சக்தியாக மாறி இருந்தால் இந்த துன்பமெல்லாம் நமக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை உருவாக்கியிருப்பார் ட்ரம்ப் இந்த தாக்குதல்கள் மூலமானு நான் நினைக்கிறேன். ஐயோ, நாம் இதை வாங்கி வச்சுருந்துருக்கலாமே, ஒரு பெரிய விபத்து நடந்துருது, ஐயோ இந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி போன வாரம், இந்த இன்சூரன்ஸ் கவரை பற்றி போன வாரம் தான் பேசிகிட்டு இருந்தோம், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே வீட்டுக்கு வந்தார், வாங்கிக்கங்கன்னு சொன்னார், வாங்கியிருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு நினைப்புக்கு பல பேர் வந்திருப்பாங்களோ. யார்? ஈரானியர்கள். ஐயோ, நாம் இந்த அணுசக்தியை மட்டும் வச்சுருந்தோம்னா இந்த துன்பம் நமக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கூட நினைக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அதை மீறி இந்த 47 ஆண்டுகளாக அவர்கள் மிகப்பெரிய ஒரு 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 நெருக்கடியிலும் கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய, பெரிய சுதந்திரம் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார வளமும் வாழ்க்கை தரமும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் மற்றவர்களெல்லாம் செழிப்பாக இருக்கும்போது அவ்வளோ எண்ணெய் வச்சுக்கிட்டு இவ்வளவு ஒரு துன்பத்தில் வாழ வேண்டிய ஒரு நிலையில் இருக்குமே என்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு உண்டு. அதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் வெளியில் வந்து சில இடங்களில் இதை கொண்டாடியும் இருக்காங்க, இது நடந்ததெல்லாம். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அவர்களால் கொண்டாட முடியலை. ஏன்னா அப்படி இதற்கு முன்பு எதிர்த்தவர்கள், கலகம் செய்தவர்கள், அவர்களெல்லாம் அவங்கள இந்த உலகத்திலே இல்லாத பண்ணிடக்கூடிய அளவுக்கு ஒரு 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 கொடுங்கோன்மையான ஒரு அரசு அந்த அரசாக இருந்துச்சு. இதில் ஆட்சி மாற்றம் நடக்குமா அப்படின்னா, இந்த இராணுவமும் சீருடை அணிந்தவர்களும் ஆயுதம் தாங்கியவர்களும் மக்களோடு சேரும் வரை ஆட்சி மாற்றம் நடக்காது. ஈரான் தன்னை தானே தற்காத்து கொள்ளும் அப்படின்னு அந்த நாட்டுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் சொல்கிறார். அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொல்கிறார். எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்கிறாங்க? நான் நினைக்கிறேன் நீங்கள் அலி லாரிஜானி அவர் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் புட்டினை போய் சந்தித்தார் இந்த போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி. இந்த போர் முற்றுகையை ட்ரம்ப் செய்யும் பொழுது அவர் ரஷ்யாவுக்கு போய் புட்டினை சந்திச்சுட்டு வந்தார். அவர் ஒரு பெரிய சூத்திரதாரி, ஒரு கீ பிளேயர். அவர் தான் இப்போ பின்னாடி இருந்து இயக்குறவர் இந்த வெற்றிடத்தில் அப்படின்ட்டு சொல்கிறவர்கள்லாம் கூட உண்டு. அவர்கள் பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். அவர்களை வந்து கிரேக்கர்கள் அவர்களை வென்றிருக்கிறார்கள், அவர்கள் கிரேக்கர்களை வென்றிருக்கிறார்கள். பெரிய, அதாவது வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷன் அவர்கள். அப்போது அவர்களுடைய வரலாற்றில் மங்கோலியர்கள், இந்த மங்கோலியர்கள் வந்து பாபேரியன்ஸ், காட்டுமிராண்டிகள் போன்றவர்கள். அவர்களுக்கென்று அவர்களுடைய எழுத்து மொழியெலாம் இருந்துச்சான்னு கூட தெரியாது. அவர்கள் வந்து அந்த நாட்டில் புகுந்து ஈராக் வரைக்குமெல்லாம் போனாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. அவர்களையே சந்தித்தவர்கள் நாங்கள். அவங்களுடைய படையெடுப்பையே
அவர்கள் நடத்திய சீரழிவையே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இது எம்மாத்திரம் எங்களுக்கு? எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் இது மாதிரி பல படையெடுப்புகளை பார்த்திருக்கிறோம், பல துன்பங்களை சந்தித்திருக்கிறோம். எவ்வளவு துயரம் இருந்தாலும் அதை தாங்குவோம் அப்படின்ற. இந்த தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி, காவிய சீற்றம் என்ன சொல்லுது? அதாவது இந்த வரலாற்றை அலி லாரிஜானி சொல்கிறாரு. இந்த வரலாற்றில் இடம்பெற வேண்டும் என்பது நம்ம அதிபர் ட்ரம்ப்பினுடைய தீரா ஆசை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு பெயரை அவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. அந்த பேரே ட்ரம்ப்பினுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிற வகையில் இருக்கு. அது அவர் தேர்ந்தெடுத்த பேராக இருந்திருக்காது, பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அவர் இதை தேர்ந்தெடுத்திருப்பார், தேர்வு செஞ்சுருப்பார். ஏன்னா இது ஒரு காவிய அளவில், ஒரு எபிக் ப்ரொப்போர்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, காவிய அளவில் இந்த போர் நடக்குது. இது மாதிரி 21ஆம் நூற்றாண்டில் ஒரு போர் நடக்கும்ட்டு நீங்கள் நானெல்லாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அது நடந்துகிட்ருக்கு, நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில். இது காவிய சீற்றம்னா பொங்கி இவ்வளவு நாள் இருந்த சீற்றத்தை எல்லாம் மொத்தமாக வடிவமைத்து அதை வெளிக்காட்டும் ஒரு தருணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நன்றி சார், நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.